நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம ஒரு புது மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா வாட்டர் மெத்தட். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியஸ்டான மெத்தட். வாங்க பார்க்கலாம். வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். வாட்டர் மெத்தட். ஸோ இந்த வாட்டர் மெத்தட் நான் ரொம்பவும் உங்களை போட்டு குழப்பாமல் எப்படி நீங்கள் எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது பிளெயின் பேப்பராக இருக்கணும். அது ரூல்டாக இருக்கலாம், இல்லை அன்ரூல்டாக இருக்கலாம். ஸோ அந்த பேப்பரில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் எழுதுறதா இருக்கணும். அது எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ நிகழ்கால வாக்கியமாக நீங்கள் எழுதுறதா இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எழுதணும். அது அஃபர்மேஷனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக எழுதுறதா இருக்கணும். ஸோ செகண்டாக இருக்கிற ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். ஸோ அது ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் இருக்கிறதா இருக்கணும். ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் ஊற்றுறதா இருக்கணும். ஸோ கிறிஸ்டல் கிளியரான வாட்டருக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கொதிச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ண வாட்டர் நான் குடிக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணல. ஹீட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் வரதா இருக்கும், தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது டவுட் இருக்கும். தண்ணி மேக்ஸிமம் நீங்கள் குடிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு எடுப்பீங்களோ அந்தளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் ரொம்பவே இன்டெப்த்தாக உள்ளே போய் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்பவே ஜாலியாக இந்த மெத்தட் கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் பண்ணுறதா இருக்கணும். ஸோ அடுத்ததாக இருக்கிற தேர்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் எழுதின அந்த அஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதியிருப்பீங்களா. ஸோ அதை நீங்கள் உங்களோட கிளாஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிறதா இருக்கணும். அது நீங்கள் ஃப்ரண்ட் உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிறதா இருக்கணும். ஸோ நீங்கள் இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த்தாக இருக்கிற ஸ்டெப் என்னென்னா உங்களோட பாம்ஸ், உங்களோட கைகள் இரண்டையும் நீங்கள் ரப் பண்ணுறதா இருக்கணும். ஸோ நீங்கள் ரப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கையில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி எனர்ஜி பால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டெலிபதியில் பார்த்துருப்போம். டெலிபதியில் நம்மளுக்கு ஒரு விஷயம் சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது இந்த எனர்ஜி பால் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு நம்ம நினச்ச விஷயங்களை சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த மெத்தடில் இந்த எனர்ஜி பால் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த தண்ணிக்குள்ளே நம்ம செலுத்துகிறதா இருக்கணும். அது எப்படின்னா அடுத்ததாக இருக்கிற ஸ்டெப்பு உங்களோட எனர்ஜி ஃப்ளோ, உங்கள் கையில் இருக்கிற எனர்ஜியை நீங்கள் எடுத்து இந்த தண்ணிக்கிட்ட இப்போ பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்கள் கைகளில் நீங்கள் வைக்கிறதா இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் லவுடாவோ இல்லைனா சைலண்ட்டாவோ நீங்கள் எழுதின அஃபர்மேஷன் வேர்டு இல்லைன்னா உங்களோட விஷ் அதை நீங்கள் சொல்கிறதா இருக்கணும். நீங்கள் மோரோவர் உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறத விட உங்களோட வாய்ஸ் மூலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரப் பண்ணி அந்த தண்ணியில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் லவுடாக சொல்லிகிட்டு இருக்கும் போதும் நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசுவலைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப கிளியராக உங்கள் விசுவலைசேஷனை வச்சுக்கணும். சீக்கிரமாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கடைசியாக இருக்கிறது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்றதா இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறமா உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களால் கண்டிப்பாக அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த டெக்னிக்கை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த டெக்னிக் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னு நீங்கள் பண்ணுறதா இருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 14 டைம்ஸ் நீங்கள் இந்த டெக்னிக் பண்ணுறதா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷ் நீங்கள் ஒரு தாட்டி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மல்டிபிள் விஷ் நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 14 டைம்ஸ் நான் பண்ணணும்னு சொன்னேன். நீங்கள் மார்னிங் 7 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 7 டைம்ஸ் பண்ணுறதா இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரதாக இருக்கும். ஏன்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசலாம். இந்த டவுட் தான் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.